Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் பிரியாணி புலாவ் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி நிறைய ரைஸ் ரெசிபீஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியான அரேபியன் ஸ்டைலில் எப்படி ஒரு மட்டன் ரைஸ் செய்யலாம்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரைஸை மக்லூபா ரைஸ்ன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் ரைஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரைஸ் செய்கிறதுக்காக நான் இந்த கப்பால் 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது 350 கிராம் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ரைஸுக்கு 500 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். மட்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இவ்வாறு சின்ன சின்ன பீசஸை தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச சைஸில் கட் பண்ணி கொள்ளலாம். இப்போ வாங்க நாங்கள் இந்த ரைஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து கொள்ளுங்க. எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதோட 4 ஏலக்காயும் 4 கிராம்பும் அதோட ஒரு துண்டு கருவாப்பட்டையும் 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 200 கிராம் வெங்காயத்தையும் நல்ல மெல்லிய பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிறோம் மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இந்த மட்டனுக்கு பதிலாக சிக்கன் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தோட இந்த இறைச்சியும் சேர்ந்து ஒரு அரைப்பதமாக வதங்கி வந்திருக்குது. இந்த நேரத்தில் இதோட நாங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நான்வெஜ் ரெசிபீஸுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டை சேர்க்கும் போது இவ்வாறு நறுவந்துருவலாக அரைச்சி சேர்த்து கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் இறைச்சியோடு சேரும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ இதோட நாங்கள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த இறைச்சியோட வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த இறைச்சி அவியறதுக்கு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3 தொடக்கம் 4 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் சேர்த்த மசாலாவோட இந்த இறைச்சியெல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் ஒரு 50 கிராம் கேரட்டும் 50 கிராம் குடமிளகாயும் சேர்த்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூட சேர்த்து கொள்ளுவாங்க. அதோட எல்லா மிரக்கறியும் பொரித்து தான் சேர்ப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கறியோட இந்த மிரக்கறியையும் சேர்த்துருக்குறேன். அதோட எங்களுக்கு இந்த கேரட் குடமிளகாயெல்லாம் நல்லா அவிய வேண்டிய அவசியம் இல்லை. அதால் நாங்கள் இந்த கறியை இறக்கக்கிட்டவா சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதோட நாங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த இறைச்சியோட இந்த மசாலா தூளெல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் வந்திருக்குது. இப்போ இந்த கறியை நாங்கள் இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இறக்குறதுக்கு முதல் இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கறியை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த ரைஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரைஸ் குக்கர்லாம் செய்ய போகிறோம். அதால் நீங்கள் உங்களோட ரைஸ் குக்கரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை கட் பண்ணி முதல்ல போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு மேலால் நாங்கள் ஏற்கனவே செய்த கறியை சேர்த்து நல்ல வடிவாக சமப்படுத்தி கொள்ளுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்ச பாஸ்மதி அரிசியை நான் வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அரிசியோட 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் அதோட தேவையான அளவு உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ
இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த அரிசியோட இந்த மசாலா தூளெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த அரிசியை நாங்கள் ஏற்கனவே ரைஸ் குக்கரில் கறியை சேர்த்துருக்குறோம். அந்த கறிக்கு மேலால் இந்த அரிசியையும் சேர்த்து வடிவாக சமப்படுத்தி கொள்ளுவோம். இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2.5 கப் அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு நான் 5 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். அதாவது ஒரு கப்புக்கு 2 கப் அளவில் தண்ணி எடுத்துருக்குறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியோட தன்மை கேட்டவாறு இந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட நாங்கள் கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறும் அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து இந்த ரைஸ் குக்கரை அப்படியே மூடி விடுவோம். இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த ரைஸ் குக்கரில் வச்ச அரிசி அரைப்பதமாக வெந்து வந்திருக்குது. இந்த டைமில் நாங்கள் இந்த அரிசியை இவ்வாறு இருக்கா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இவ்வாறு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரைஸ் குக்கரை மூடி தொடர்ந்து நல்லா வேக விடுவோம். இப்போ பாருங்கள் எங்களோட ரைஸும் நல்லா வெந்து வந்திருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் குக்கரும் ஆஃப் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த ரைஸ் குக்கரில் இருந்து இந்த சட்டியை மட்டும் எடுத்து இவ்வாறு ஒரு வயர் ட்ராக்கில் வச்சு ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷம் ஆற விடுவோம். இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த ரைஸ் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ இந்த ரைஸுக்கு மேலே இவ்வாறு ஒரு பிளேட்டை வச்சு இந்த பாத்திரத்தை இவ்வாறு தலைகீழாக திருப்பி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் நாங்கள் செய்த ரைஸ் இந்த ரைஸ் குக்கரில் ஒன்றும் ஒட்டாமல் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு கேக் ஷேப்பில் வந்திருக்குது. இப்போ இதுக்கு மேலால் நாங்கள் போட்டிருந்த பார்ச்மெண்ட் பேப்பரை இவ்வாறு நைஸாக எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் எங்களோட மக்லூபா ரைஸ் ரெடி ஆகிட்டுது. இந்த ரைஸை நாங்கள் டோட்டலாக அரேபியன் ஸ்டைல்லே செய்யாமல் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை செய்து எடுத்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இதோட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் பொரிச்சிட்டு நாங்கள் இந்த ரைஸ் குக்கரில் கறியை சேர்க்கும் போது இந்த பொரிச்ச மிரக்கறியையும் சேர்த்து அதுக்கு மேலால் ரைஸை சேர்த்து கூட நீங்கள் இந்த மட்டன் ரைஸை செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த ரைஸுக்கு மேலால் இவ்வாறு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் செய்த ரைஸ் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள் இந்த அரிசியெல்லாம் நல்லா அவிஞ்சு அதே நேரத்தில் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே செய்த கறியையும் இந்த அரிசியோடு சேர்த்து சமைச்சதால் அந்த கறியில் இருக்கிற மசாலாவெல்லாம் இந்த ரைஸோடு சேர்ந்து இந்த ரைஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த இறைச்சியை ஏற்கனவே சமைச்சிட்டு தான் திரும்பவும் அரிசியோடு சேர்த்துனாங்க. அதால் இந்த இறைச்சியும் நல்லா அவிஞ்சு நல்ல சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த ரைஸுக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவைப்படாது, இப்படியே சாப்பிடலாம். ஏன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைஸோட நாங்கள் இறைச்சியை கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்குறோம். அதோட இறைச்சி மட்டும் இல்லாமல் கேரட், குடமிளகாயெல்லாம் சேர்த்ததால் இந்த ரைஸை நீங்கள் இப்படியே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவும் அருமையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது சைட் டிஷ் வேணுமென்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சலாட் மட்டும் செய்தீங்கன்னு சொன்னால் போதுமாக இருக்கும். இந்த சலாட் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மட்டன் ரைஸ் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.